ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் பேப்பர், அதாவது அவுட் ஆஃப் 100 98 ஸ்கோர் பண்ண ஃபிசிக்ஸ் பேப்பரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். தென் இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கள் மார்க்ஸ் போயிருக்குன்றதை பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் 70க்கு 68 செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் 100க்கு 98 தெரியுங்களா? ஸோ வாங்க எதில் மார்க் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க்ஸில் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காரு. தென் 33rd கொஷனில் 2 மார்க்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மார்க் குறைஞ்சிருக்கு. அது ஏன்னா 3 மார்க் கொஷின் தான், 33 மோஸ்ட்லி அங்கே ஒரு மார்க் போயிருக்கா. அண்ட் தென் மிச்சம் இருக்கிற ஒரு மார்க் எங்கே போயிருக்குன்னா 25 வந்து எனக்கு தெரிஞ்சு 3 மார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே 1.5 மார்க் போயிருக்குன்னா அந்த அரை மார்க் வந்து வந்துடும் டோட்டல் போடுறப்ப. அந்த ஒரு மார்க் போயிருக்கு. அப்போ இங்கே ஒரு மார்க், அங்கே ஒரு மார்க், 2 மார்க் வந்து பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே பார்த்துட்டோன்னா கிளியராக தெரியும். ஸோ இங்கே 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 10 ஒரு பேஜ்லேயும் 5 ஒரு பேஜ்லேயும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவங்களோட எவாலுவேஷனுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பிரித்து எழுதியிருக்காரு. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் தான், நீங்கள் லைன் போட்டு ஆப்ஷன் அதுக்குள்ளே எழுதிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து எழுதுவீங்க. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸை ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தியரியில் சப்போஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சம்ஸில் அப்படி கிடையாது. ஏன்னா ஷோராக இதுதான் ஃபார்ம்லாம் தெரிஞ்சுன்னா அந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் டெரைவ் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களோட வேலை. ஸோ இங்கே மிஸ்டேக்ஸை பெரும்பாலும் குறைச்சிக்கலாம் இஃப் யூ ஆர் ஷோர் அபவுட் தி ஃபார்முலா ஆஃப் தி பர்டிகுலர் கொஷின். ஸோ அதனால் இப்போது சாய்ஸில் உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் இருக்குன்னா நீங்கள் வந்து லேக் ஆஃப் டைமில் இருக்கீங்க. அதாவது எனக்கு தியரி கொஷின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியும், அட் த சேம் டைம் எனக்கு இந்த சம்மும் தெரியும், பட் நான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ மீன் 1 மார்க்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் வச்சுருப்பீங்க, 5 நிமிஷத்துக்குள்ள 1 மார்க் முடிக்கணும், 10 நிமிஷத்துக்குள்ள 1 மார்க் முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கெடியூல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை, ஐ மீன் அந்த 1 மார்க்ஸில் எவ்வளோ டைமை கீப் பண்ணணுமோ அதை பண்ணாமல் விட்டுட்டேன், எனக்கு இங்கே டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி சம்மு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா தியரியில் மேபி மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்மில் நீங்கள் அந்த ஃபார்மில் கரெக்டாக தெரிஞ்சால் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் இவர் வந்து சம்ம சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒவ்வொரு கொஷின் முடிஞ்ச பிறகு லைன் போட்டு 2 மார்க்ஸை நீட்டாக வந்து எழுதியிருக்காரா. ஸோ இங்கே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜுக்கு நீங்கள் 2 மார்க்ஸ் எழுதிங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டும் எழுதுங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக தெரியும். அண்ட் தென் 3 மார்க் எழுதுதா இருந்தால் ஒரே ஒரு 3 மார்க் ஒரு பேஜில் முடிங்க. மோஸ்ட்லி சம் ஆஃப் த டெரிவேஷன் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய 3 மார்க்ஸ்லாம் மோர் தென் 1 பேஜஸ் போகும். அப்படி போகுதுன்னா அப்போ எந்த பேஜில் முடியுதோ அங்கே வந்து நீங்கள் அந்த கொஷின் எண்ட் பண்ணிவிட்டு புது பேஜ்லேருந்து அடுத்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இருக்கும். 5 மார்க்ஸ் ஆப்வியஸ்லி புது பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட் இஸ் தி குட் திங் டு டூ ஃபார் ப்ரெசன்டேஷன் பர்பஸஸ். ஸோ இங்கே ஒரு கொஷின் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காரா. ஸோ இது வந்து இங்கேயும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, திஸ் வாஸ் ஸ்ட்ரைக் அவுட் பை மீனும் நீங்கள் எழுதலாம், இல்லை தமிழில் இது என்னால் அடிக்கப்பட்டதுனாலும் எழுதலாம், நத்திங் ராங். ஸோ இங்கே வந்து 3 மார்க் இருக்கு ஆஃப் கரண்ட் ரூல் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு நான் எதுக்குமே பார்க்கல. இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் இந்த பேப்பரை நான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ என்ன மிஸ்டேக் நீங்களும் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே வோல்டேஜ் ஏன் சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். தென் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல்ன்றது என்னது, ஆக்சுவலி சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்யூட் தானே. ஏன்னா V = IR. இது எப்படி நாங்கள் வந்து ஈஸி படிக்கிறதுக்கு நீங்கள் டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா இந்த சாப்டரில் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணவே கூடாது. பிகாஸ் இதுதான் எங்களோட சர்க்யூட் தியரின்ற பேப்பரில் முழுக்க வரும். KVL KCL அப்ளை பண்ணி நோடல் அனாலிசிஸ், அப்புறம் பிரான்ச் அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் KVL அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. சரி, அது அப்பாற்பட்ட கதை. இங்கே வோல்டேஜ்னு போடாமல் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டு. ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த அவசரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். பட் நீங்கள் பேப்பரை செக் பண்ணுறப்ப இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் நோட் பண்ணி மாற்றிருந்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து ஒரு 1.5 மார்க் வந்திருக்கும். இந்த பேப்பரில் வந்து 99 மார்க் வந்து இருந்திருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால தான் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம். இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் சென்டம் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்துக்கோங்க. தென் இங்கே இருக்கிற 3 மார்க்ஸ்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ பாயிண்ட் வைஸ் போட்டு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டாலும் ஓகே தான். ஸோ பிகாஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கெலாம் நீங்கள் ரோமன் நம்பர்ஸில் 1 ஐ மீன் ஐ மாதிரி போடுவோம்ல ரோமன் வைஸ் பாயிண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸ்டார் போட்டாலும் ஓகே தான், ஃபைன். டெக்னிக்கலி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரோமன் நம்பர் வைஸ் பாயிண்ட் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த 3 மார்க்ஸ்லாம் சஃபிஷியண்டான பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லேயும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. சஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது 3 மார்க்ன்றதுனால இவர் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காரு, 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் ஈச் சைடு. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ நீங்கள் 3 மார்க் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 3 பாயிண்ட் அந்த பக்கம் ஒரு 3 பாயிண்ட்னு எழுதுனீங்கன்னா எவாலுவேட்டருக்கு முழு மார்க் கொடுக்கறதுக்கு மனசே வராது. அட்லீஸ்ட் 5 பாயிண்ட் ஆஃப் ஈச் சைடு எழுதுனீங்கன்னா தான் கொஞ்சமாச்சு ஓகே பையன்கிட்ட கண்டென்ட் இருக்குது, ஸோ நல்லா தான் படிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வர முடியும். ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதணும் அப்படின்னா முன்னாடி எழுதியிருக்காரோ இல்லை லாஸ்ட்டாக எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்காரு, ஏன் ஆன்சர் வரலையா,
சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கு மேலே கால்குலேஷன் பண்ணல. மேபி பென்சிலில் போட்டு பார்த்தா அவருக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கலாம். அதுக்கப்புறம் 5 மார்க்கு ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ 5 மார்க்கு தேவையான டயக்ராம் அண்ட் அதை பற்றின இன்ட்ரோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தியரியா I'll be the length of the gas in a surface with radius r அப்படி நீங்கள் எழுதலைனாலும் ஐஃபன் போட்டு length of the Gaussian surface with radius r அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஐஃபன் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இஃப் யூ ஆர் லேகிங் ஆஃப் டைம் இல்லைன்ற பட்சத்தில். ஸோ தேவையான ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் பாக்ஸ் போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக அந்த ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னா எவல்யூட்டர் கரெக்டாக தெரியும். இங்கே வந்து பையன் டெரைவ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே நல்ல ப்ரெசன்டேஷன் தான். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தா அவங்க கீ ஆன்சரில் வச்சுருக்கக்கூடிய டயக்ராம் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா மார்க் குறைக்க மாட்டாங்க, கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிலாம் கொடுத்தா தான் சென்டம் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கில் சென்டம் எடுக்கிறாங்களே. ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 5000 பேர் வரைக்கும் சென்டம் எடுப்பான். ஒவ்வொரு பப்ளிக் எவாலுவேஷன் பண்ணி ரிசல்ட் வரப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தருவாங்கள்ல, அப்போ பார்த்தது என்னால் தான் எடுக்க முடியல, ஒரு 3 மார்க் போயிடுச்சு. அதுவும் கம்பல்சரி சம்னாலேயும் ஒரு 1 மார்க்னாலேயும் தான் என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக தெளிவாக எங்கெங்கெல்லாம் மார்க் விடக்கூடாதோ அதை பார்த்து தெளிவாக பண்ணிக்கோங்க. ஸோ 5 மார்க்ஸை கரெக்டாக தான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். தென் 3 மார்க் அங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சம் இருக்குல்ல, ஸோ அதை இங்கே வந்து போட்டு சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்துட்டார். இங்கே ஃபுல் மார்க் வந்துருச்சு. அண்ட் தென் கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரியான்னு தெரியல. 24th கொஷின் ஆமாம் கம்பல்சரியாக தான் இருக்கும் மேபி. ஸோ அதையும் வந்து எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காரு. ஆன்சர் கரெக்டாக வரல போல. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஃபார்மில் எழுதி கரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துட்டார். ஸோ பல இடத்துல வந்து இதை போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு, ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத இடத்துலாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நான் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணேன்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணிட்டு பேப்பர் முடிச்சாச்சு. ஸோ லென்த்தியான பேப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன். நீங்கள் அடிச்சு எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் ஆஃபில் இருந்திருக்கலாம். பட் அது இப்படி நீங்கள் பண்ணாலும், ஏன்னா சில நேரத்தில் சில டென்ஷனில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒரே அட்டெம்ப்டில் கொண்டு வர முடியாது. சம்ஸில் நீங்கள் வந்து என்ன பேனிக்கில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி வைஸராக இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு இந்த பேப்பரில் தெரிஞ்சிருக்கும். எத்தனை வாட்டி அடித்தாலும் கரெக்டாக அடித்த இடத்துல அக்னாலேஜ் பண்ணிவிட்டு வேறு நியூ பேப்பரில் இப்படி கரெக்டாக ஆன்சர் டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக வந்துருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க. அந்த நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸையும் வந்து கவர் பண்ணிடலாம். டாடா பாய், சியர்ஸ்.